திரையும் நானும்ல இன்னைக்கு இயக்குனர் சுதா கொங்கரா அவர்களோட இயக்கத்தில் வந்திருக்க பராசக்தி படம் பற்றி தான் பேச போகிறேன். 1959ல் இந்தியன் ரயில்வேஸ் ஜாப் வேகன்சிஸ்க்கான ஒரு அறிவிப்பு வருது. அது முழுக்க முழுக்க ஹிந்தியில் மட்டுமே இருக்குது. இதை பார்த்து செலினா இருக்க நம்ம சிவகார்த்திகேயன் கொந்தளித்து புறநானூறு அப்படிங்கிற மாணவர் படையை திரட்டி ட்ரெயினை நிறுத்தி ஒரு சம்பவம் பண்ணுறாரு. அந்த சம்பவத்தில் தான் ஜெயம் ரவியை ஃபஸ்ட்டு அவர் மீட் பண்ணுறாரு. அந்த சம்பவத்தில் நடக்கிற ஒரு சில பாதிப்புகள்னால இனிமேல் போராட்ட வாழ்க்கை வேணாம் அப்படின்ற முடிவெடுத்து தன்னோட தம்பி பாட்டி அவங்களோட ஒரு சாதாரண குடும்ப வாழ்க்கைக்குள்ளே வராரு. இனி போராட்ட வாழ்க்கை வேண்டாம்னு இருக்கிற சிவகார்த்திகேயனுக்கு அவரோட அப்பா இருந்ததுக்கு அப்புறம் அந்த ரயில்வேஸ் ஜாப் சிவகார்த்திகேயனுக்கு கிடைக்குது. அதில் வேலை செஞ்சுக்கிட்டே இன்னொரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பொசிஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டும் இருக்காரு. இந்த சமயத்தில் ஹிந்தி திணிப்பு இன்னும் அதிகமாகும்போது சிவகார்த்திகேயனோட தம்பி அதர்வா சின்னதுரையா அவரும் மாணவர்களை சேர்த்துக்கிட்டு சில போராட்டங்கள் பண்ணுறாரு. மறுபடியும் சிவகார்த்திகேயன் எப்படி இந்த போராட்ட வாழ்க்கைக்குள்ளே வராரு, ஹிந்தி திணிப்புக்காக அவர் என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாரு, கடைசியில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நோக்கி தான் இந்த கதை நகருது. இந்த படத்தில் எல்லாருமே ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதர்வாலாம் அவர் கேரக்டராகவே வாழ்ந்திருக்காருன்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு அவரோட கேரக்டர். ஜெயம் ரவி அவர்களை ரவி மோகன் அவர்களை ஃபஸ்ட் டைம் வில்லனாக பார்க்கும்போது நல்லா இருந்தது. அவரோட யூஸ்வல் அந்த பாடி லாங்குவேஜ்லாம் இல்லாமல் ஒரு வில்லனாக பார்க்க ரொம்ப டெரிஃபிக்காக தான் இருந்தார். எனக்கு இந்த படத்தில் என்ன பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். எனக்கு இந்த படத்தோட கதையே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா மொழி அரசியல் பற்றி புத்தகங்களில் படிச்சிருப்போம், கட்டுரைகளில் படிச்சிருப்போம், அரசியல் தலைவர்கள் பேசுகிறத கேட்டிருப்போம். ஆனால் ஒரு படமாக ஸ்க்ரீனில் அந்த கேரக்டர்ஸை பார்க்கும்போது, அந்த இமோஷன்ஸை பார்க்கும்போது ரொம்ப அது கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துதா அப்படின்னு தெரியாத மக்களுக்கு கூட சினிமா ஒரு நல்ல டூல் இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு போய் சேர்க்குறதுல. அந்த வகையில் இந்த கதை சூஸ் பண்ணினதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ். இது அவரோட 100th ஃபிலிம். எனக்கு இந்த படத்தில் ஒரு சில சாங்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அடி அலையே அலையே சாங் பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயனும் இதில் ஒரு பாட்டு பாடியிருந்தார். அந்த தாரா அப்படின்னு வரும்போதெல்லாம் அந்த ஸ்க்ரீனில் வர சீன்ஸ் வந்து ரொம்ப நல்லா எடிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவும் பிடிச்சிருந்தது. ரத்னமாலா சாங்கும் நல்லா இருந்தது. படத்தோட காஸ்டியூம்ஸ் அண்ட் மேக்கப் எல்லாருக்குமே நல்லா இருந்தது. ரொம்ப ஆப்டாக இருந்தது வந்து எனக்கு பர்சனலாக ஸ்ரீலீலாவோட காஸ்டியூம்ஸ், அவங்களோட மேக்கப்ஸ் இதெல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அதர்வாக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் இருக்கிற பாண்டிங் நல்லா இருந்தது. அவங்க 2 பேருக்கும் இருக்கிற ஒரு செல்லமாக ஒரு சண்டை மாதிரி ஒன்று நடக்கும். அந்த சீன்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பாயாசம் சீன் வரும். அந்த சீனில் அதர்வாவும் அவங்க பாட்டியும் சேர்ந்து சிவகார்த்திகேயனை நோட்டம் விடுறது இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பார்க்கவே. இந்த படத்தோட டைலாக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. சில இடங்களில் ரொம்ப ஷார்ப்பாகவும் இருந்தது. ஜெயம் ரவி பேசுகிற ஒரு டைலாக் இருக்கும். இந்த ட்ரெயினை எரிச்ச நீ நல்லவன், காப்பாற்ற வந்த நான் கெட்டவனா அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி கிளைமேக்ஸ்லேயும் சில ஷார்ப்பான வசனங்கள் வச்சுருந்தாங்க. இந்த படத்தில் கேமியோஸ் எதுவும் ஏனோதானோன்னு இல்லாமல் இந்த கதைக்கு பொருத்தமாகவே ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஹிந்தி திணிப்புக்கு எப்படி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எதிர்ப்பு இருந்துச்சு, அதை ரெப்ரசன்ட் பண்ணி வர மாதிரி ஒவ்வொரு கேமியோவும் செட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு கேரளாவை ரெப்ரசன்ட் பண்ணி வர்ற அந்த கேமியோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போ கூட இந்த தாரா அப்படின்ற அந்த பிஜிஎம் வரும்னு நினைக்கிறேன். அது ரொம்ப நல்லா இருந்தது. எது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆனதை சொல்கிறேன். 2 hours 45 minutes நினைக்கிறேன். அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இந்த லவ் சீன்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்துருக்கலாம்னு தோணுச்சு. இவ்வளோ லென்த்தியான ஃபிலிம்க்கு இந்த கதைக்கு சம்மந்தமாகவே நிறையா சீன்ஸ் வச்சுருந்தா கூட இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்திருக்கும். பட் லவ் சீன்ஸ் இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்துருக்கலாம். அண்ட் சிவகார்த்திகேயன் போராட்ட வாழ்க்கை வேணாம் அப்படின்னு எடுக்கிற அந்த முடிவு இருக்கு இல்லையா, அந்த எமோஷன்ஸ் வந்து கொஞ்சம் கனெக்ட் ஆகாத மாதிரி இருந்தது. அண்ட் சில விஷயங்கள்லாம் ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. சிவகார்த்திகேயன் பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு ஒருத்தவங்களை அனுப்பி வைக்கும்போதே கண்டிப்பாக இவங்க வந்து அடுத்த சீனில் காலியாக போகிறாங்கன்றது தெரிஞ்சிருது. அண்ட் கமர்ஷியல் ஆஸ்பெக்டுக்காக சேர்த்துக்கிட்ட சில எலமெண்ட்ஸ் கன்வின்சிங்காகவே இல்லை. இந்த ட்ரெயின் ஃபைட் சீன்லாம் இன்னுமா இந்த ட்ரெயின் ஃபைட் சீன்லாம் நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது.
அதுக்கு செலவு பண்ணினதுக்கு வேற ஏதாவது விஷயங்கள் பண்ணியிருந்திருக்கலாம். இந்த மொழி அரசியல், ஹிந்தி திணிப்பு இது வந்து எப்படி அரசுக்கும் மக்களுக்குமான விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு வில்லன் கேரக்டர், அந்த கேரக்டரோட பர்சனல் வெஞ்சன்ஸில் எப்படிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டுட்டு போனது கொஞ்சம் கன்வின்சிங்காக இல்லை. இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் தவிர மக்களை அரசியல்படுத்துகிற கதைக்களங்கள் நிச்சயமாக வரவேற்கக்கூடியது தான். நீங்கள் இந்த படம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். தீ பரவட்டும். இந்த உலகம் நீங்க யாரோன்னு சொல்லும். ஒன் டே நீங்க யாருன்னு இந்த உலகமே சொல்லும்.